ரப்பர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த இடத்துக்கு. இதுக்கு வேண்டியாக நம்ம நிற்கும். சரியா? நேற்றைய தினம் ஒரு வீடியோ வெளியிட்டோம். இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ரப்பரை பற்றி ஏதாவது பேசுவார் என்று நாம் நினைத்தோம். ஆனால் ஏமாற்றம் அளிக்கின்றது. அது சம்பந்தமாக அவர்கள் பேசுவதற்கு துணிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாம் இந்த களத்தில் ரப்பருக்கான விவசாயியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரப்பருக்கு இதை விலக்களிக்க வேண்டும். தனியார் காடு சூழியல் சட்டத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு நபரை பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து திருப்பரப்பு, குலசேகரம், பொன்மனை, சுருளோடு, இன்னும் பேச்சிப்பாறை பகுதி, இந்த பகுதி மக்களே இதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எபனேசருக்கு நீங்கள் வாக்களித்து தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ரப்பர் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு உங்களுக்கு என்னை தியாகம் பண்ணி தான் இந்த நேரத்தில் நான் வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்றேன். எனது ஓட்டு அண்ணா எபனேசருக்கு. அத்தனை பேரும் சொல்வார்கள் இவனுக்கு ஓட்டுட்டு இவன் வெற்றி பெற மாட்டான் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்குரியவனாக தனியார் காடு சூழியல் இதை பற்றி எந்த வேட்பாளர்களும் பேசல. எனது ஓட்டு தம்பி எபனேசருக்கு. ரப்பர் விவசாயிக்காக பல ஆண்டுகளாக போராடுகின்ற ரப்பருக்காகவே நான் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். என ஓட்டு அண்ணா எபனேசருக்கு. எனவேதான் உங்களுடைய ஓட்டு எத்தனை பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கின்ற துணிந்து உங்களில் துணிந்து இந்த வாக்கை எனக்கு பத்மநாபபுரம் தொகுதியில எனக்கு ஓட்டு அண்ணன் எபனேசருக்கு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கின்றேன். தனியார் சட்டத்தை மாற்றணும் திருத்தம் நிலையோடு ஏற்கனவே பலமுறை அவர் புகார் மறுத்துள்ளார். அதனால என்னுடைய ஓட்டு மட்டும் எங்களுடைய ஓட்டு எஸ் எபனேசர் அவர்களுக்கு. குமரி மாவட்டத்தில் சுமார் 3.5 லட்சம் ரப்பர் விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார். இது ரப்பர் தொழிலானாலும் சரி, வியாபாரிகள் ஆனாலும் சரி, சுமார் 3.5 லட்சம் விவசாயிகள் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனது ஓட்டு அண்ணன் எபனேசருக்கு. என்ன ஓட்டா இருக்குது அண்ணனுக்கு. அண்ணன் எபனேசருக்கு என்ன ஓட்டு?